ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, சரி எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கும்போது நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படி வந்து ஒன் டே ட்ரிப்பாக வந்து ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு தான் நம்ம அங்கே வந்து நினச்சிருந்தோம். சரி ஃபேமிலியாக எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருமே கிளம்பியிருந்தோம். மார்னிங் வந்து ஒரு 10:30 தான் அங்கேருந்து கிளம்பினோம். எப்போவுமே நமக்கு ஊட்டிக்கு போகணும் அப்படிங்கும்போது இந்த ஒன் டே ட்ரிப் மட்டும்தாங்க நமக்கு செட் ஆகிற மாதிரி வருது. ஒரு 2 டேஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே மாட்டேங்குது. சரி ஒன் டே ட்ரிப்பு தான் பரவாயில்ல, போயிட்டு வந்துடலாம், வந்தது வரைக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த டைம் நாங்கள் வந்து போனதே கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து கூட நாங்கள் செப்டம்பரில் தான் என்னமோ போயிருந்தோம் விளையாட்டு. இந்த ஏப்ரல் மேயில் வந்து நாங்கள் வந்து போனதே இல்லை. சரி அதனால் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். மார்னிங் வந்து ஒரு 10:30 நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு பெரிய வேன் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போனதுக்கப்புறமா என் இபாஸ் எல்லாம் செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பி இப்போ நம்ம இபாஸ் அப்ளை பண்ணி நம்ம போகணுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே அவங்க வந்து அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நமக்கு வந்து ரொம்ப செக்கிங்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம். அதே மாதிரி தான் நாங்கள் கிளம்பிட்டோம். செக்கிங்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே என்ட்ராகணுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து சம்மர் கிளைமேட். இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு நம்ம எப்போடா ஜில்லுன்னு இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த உள்ளே நம்ம என்ட்ராகி போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பிளான் பண்ணியே நான் வந்து போனது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு பார்த்த இடம் வந்து கம்மியாக இருக்கலாம், பட் வந்து என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம போகிறது வந்து வர்ண பகவானுக்கே பிடிக்கலையோ என்னங்க மாதிரி தான் அங்கே வந்து மழை வரதும் போகிறதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைமும் நம்ம கோயம்புத்தூருக்கு ஃபங்க்ஷன் வரும்போது தான் ஒன் டே ட்ரிப் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். சரி அப்போ வந்து போட்டிங் போயிருந்தோம். டீ கார்டன், டீ எஸ்டேட்டு எல்லாமே பார்த்துட்டு வரோமே ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் பொட்டானிக்கல் கார்டனுக்கு நம்மளால் போக முடியல. சரி இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கார்டனுக்கு போயிடலாம். அங்கே வந்து வேறு ஃப்ளவர் கண்காட்சிலாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிளான் பண்ணிவிட்டு அங்கே தான் நான் வந்து பிளான் பண்ணி போயிட்டே இருந்துச்சோம். ஆனால் நம்ம அங்கே போன பிறகு பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே வந்து விஐபி வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. உள்ளே வந்து போகணுன்னா நீங்கள் வந்து தனியாக வேன் புக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ உள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால எங்களால் போக முடியல. சரி அப்போ வேறு எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கேயும் பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த கார்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் இங்கே வந்தாச்சு, இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுற்றி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ், எங்கே பார்த்தாலும் அப்படி வந்து பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ தான் நான் திங்க் பண்ணேன், எங்கேயும் இவ்வளோ அழகாக இருக்கே, அப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன் எவ்வளோ அழகாக இருக்குது, அங்கே வந்து அவ்வளோ ஃப்ளவர் கண்காட்சிலாம் வச்சுருக்காங்களே, அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நானே ரொம்ப தேத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய ஃப்ளவர்ஸு, எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே நின்றுட்டு வந்து எவ்வளோ நேரம்னாலும் இங்கே அசராமல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குற எல்லா இடமும் வந்து ஃபுல்லாக கார்டன்ஸ் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஃப்ளவர்ஸ் தான், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸு அப்புறம் வீடியோஸு எல்லாமே எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம தனியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலி அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை தூறல் போட ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் போகும்போது இந்த கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது அப்பப்போ மழை தூறலும் இருக்குது, அப்பப்போ வந்து நமக்கு வந்து நார்மல் கிளைமேட் இந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழையில் நனைஞ்சிட்டு அதை பார்க்குறதுக்கு குளிரும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த டைம். மழையில் நனைஞ்சிட்டே வேடிக்கை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்காங்க பாருங்கள், மழை தூறல்லாம் மேலெல்லாம் பட்டு எல்லாமே வந்து ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு மேலே இப்போ நம்ம வந்து மேலே வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அந்த கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள்.
மழை வர மாதிரியே இருட்டாக இருந்துச்சா. அதுக்கப்புறமா இந்த வந்து ரோப் பிரிட்ஜு தான் வந்திருந்தோம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வரதுக்கு. இதில் நின்று கீழே பார்க்கும்போது எப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் இதையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்டே வந்திருந்தோம். அதுக்கப்புறமா பாருங்கள், நான் மலையில் எவ்வளோ தூரம் நினச்சிருக்கேன்னு அந்த இதுலேயே நான் வந்து என்ஜாய் பண்ணுறதை விடவே இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ ஃபேக்ட்ரிக்கும் அதுக்கப்புறமா வந்து சாக்லேட்டு கம்பெனிக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வண்டியில் ஏறினதோடு செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயுமே நிற்கிற மாதிரி இல்லை. சரி வேறு எங்கேயாவது கூட போகலாம் அப்படின்னா கூட மழை எங்களை விடவே இல்லாதங்க மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, சரி போகலாம். போயிட்டே இருக்கும்போது மழை நின்னதுக்கப்புறமா நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே தான் இருந்துச்சு. பாருங்கள், வெளியில் பார்க்கும்போது ஃபுல்லாக இருட்டாக அவங்களுக்கு தெரியுதா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு வந்து கையில் டேக் போட்டிருந்தாங்க. அது போட்டுட்டு அப்புறமா வந்து அங்கே டிக்கெட் வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். அப்படியே குளிரில் நடுங்கிட்டு போனவர். ஏன்னா அவ்வளோ நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுக்குள்ள நமக்கு நல்ல மழை பெஞ்சுன்னு தெரியாது. அந்த தூரல்லே நம்ம நனைஞ்சு நிற்கும்போது அப்படியே கை காலெலாம் எனக்கே வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி இருந்தாலும் நம்ம விடுவோமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து போகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30. ஆனால் நமக்கு பார்க்க 4:30 மேலே 7 o'clock மாதிரி இருந்துச்சு. ஆனால் 4:30 தான். அதுக்கப்புறமா வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். செம்ம சில்லுனி ஆகிடுச்சு. என்னால் மூவே பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டீ ஃபேக்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து சின்ன ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோன்னா உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. இது வந்து கொஞ்சம் நிறைய க்ரௌட் இருக்கனாலையா இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் நம்ம வந்து வெளியில் நின்று தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே சாக்லேட் அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்களே, அதில் வந்து எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு ஒவ்வொரு சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. சாக்லேட்லாம் வேணான்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே தான் போயிருந்தோம். ஒவ்வொன்றுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள நின்று வந்து அவங்க வந்து டீ கொடுத்துருந்தாங்க. அவங்களே ரெடி பண்ண டீ கொடுத்துருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு உள்ளே நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே நான் நினச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து வீடியோஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் வீடியோஸ்லாம் அலோடு இல்லையோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய எடுக்கல, கம்மியாக நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக தானே இருக்கும். நமக்கும் தெரியும். இன்னொன்று குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. உள்ளே வந்திருந்தால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ நேரமும் நம்ம வந்து நல்ல சில்லுனி இருந்துச்சா. உள்ளே வரும்போது கொஞ்சம் எப்பா ஓகே கொஞ்சம் அப்படியே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு அப்படியே வேடிக்கையும் பார்த்துட்டு உள்ளே ஏதாவது வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா சாக்லேட்ஸு அதுக்கப்புறமா டீ தூள் ஏதாவது நம்ம வாங்கணுன்னா நம்ம வாங்கிட்டு கூட வந்துக்கலாம். ஸோ அப்படியே வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எப்பவும் வரதில்லை, எப்போமாவது வரக்கூடிய டைம் இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களையும் நல்லா பார்க்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதையும் வாங்கி கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நாள் முழுக்க என்ன தான் வேலை என்னன்னு இருந்தாலும் எப்போமாவது ஒன் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ தான் ஒரு நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே அதே வேலை அப்படியே இருந்திருந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்காது. ஆனால் இது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கிளைமேட்டுக்குள்ளே வரணும் அப்படி வந்தாலே ஒரு மைண்ட் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்குது. இருந்துட்டு இல்லை மேலே நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்து கிளைமேட்டே பாருங்கள். இன்னுமே அங்கே வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு மழை வர்றதுக்கு தான் அங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மழை விடவே செய்யலை. என்ன தான் நம்ம வரும்போது கூட விடுமான்னு பார்த்து இந்த மழை விடவே இல்லை. என்னமோ நம்ம நேரமாக அதான் நம்ம போகிற நேரம் மழை வரணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு. அதனால் நல்ல மழையிலே நின்று சுட சுட டீ கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு வந்து நம்ம ஆசைப்பட்டதை நம்ம பார்க்க முடியல. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே சாக்லேட்ஸ்லாம் இருந்து நமக்கு தேவையான சாக்லேட்ஸ் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் சாக்லேட்ஸ் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆல்மண்ட்ஸு அதுக்கப்புறமா வந்து ஃபிக்கு உள்ளே வச்சு சாக்லேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம்.
உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்மளோட கிளைமேட் வந்து சில்லுன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு. மழை வந்து ஓரளவுக்கு நின்றுடுச்சு. உள்ளே போகும்போது இருந்த மழை அதுக்கப்புறமா வந்து வெளியே வரும்போது இல்லை. சரி நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆகிடுச்சு. அதனால சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இனி நம்ம வந்து கீழே மேட்டுப்பாளையம் போகணுன்னா இன்னுமே நமக்கு டைம் ஆகும். அதனால் நம்ம வந்து இனி வந்து ரொம்ப இருட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வரும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மேலே ஏறுவதை விட நைட்டு வந்து இந்த ஊட்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த லைட்டிங்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அதே மாதிரி தான். அந்த மேலேருந்து நம்ம இறங்கும்போது அந்த மேட்டுப்பாளையம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்த அந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு அதையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.